நீங்களே சொல்லியிருப்பீங்க, இன்னும் ஒரு 6 மாதத்தில் பையன் வேலைக்கு போயிடுவான், சிங்கப்பூர் போயிடுவான், மலேசியா போயிடுவான், அரேபியன் கண்ட்ரிஸ் போயிடுவான், யூஎஸ் என்னமோ சொல்கிறீங்க சார். 3 அவர் கேட்குறாரு உங்கள்கிட்ட, 3 இன்ட்ரிவியூ வந்துருச்சு, 3மே ஃப்ரான்ஸு சார். இப்போ இல்லை எந்த இன்டர்வியூ கிடைக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் மறுபடியும் சார் 6 மாதத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டே இல்லை, அது எந்த இன்டர்வியூ என்ன போயிடுவீங்க போங்க அப்படின்ட்டு ஒரு உடனே விட்டுட்டு இன்னொரு ஜோசியிட்ட போகிறார். அவரும் மிக திறமையாக கையாண்டு இவர் சொன்ன மாதிரியே சார் கரெக்டாக ஒரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் அதிகபட்சம் 7 மாதத்தில் வேலைக்கு போயிடுவார் சார். வேலைக்கு போயிடுவான். இதே மாதிரி ஒரு 4 ஜோசியிட்ட கேட்டேன், எல்லாருமே 5 மாதம் 6 மாதம் சொல்லிட்டாங்க. எந்த கம்பெனி கிடைக்கும்? இந்தாங்க உங்கள் முன்னாடி போட்டேன், 3 கம்பெனி பேரும் போட்டேன், 3மே ஃப்ரான்ஸ் தான். எது கிடைக்கும்? இப்போ கம்பெனிக்கு ஜாதகம் பார்ப்போமா, முடியுமா? நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. இப்போ இங்கே கம்பெனி பேர் தான் இருக்கும். அப்போ எப்படி எடுக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து உங்களை கூட்டி போகிறதுக்கு சொன்னாங்க இல்லையா, இங்கே அனுப்பி விடுறாங்க இல்லையா, இங்கே உள்ள லோக்கல் கம்பெனி அது சம்மந்தப்பட்ட பெயரில் இந்த பேர் இருக்கான்னு கேட்போம். சார் ஆமாம் சார், அது இந்த 2ஆம் நம்பர் எடுத்துக்கணும் சார், 2வது கம்பெனி இதில் சார் அந்த நம்பர் எனக்கு உதவி செஞ்சார், அவர் பேர் நீங்கள் சொன்ன பேர் மோகன் சார். அப்படியா? அதுதான் கிடைக்கும் போகணும். அப்படியா? முயற்சி பண்ணுவேன். இவர் என்னமோ சார் எனக்கு அந்த 2வது கம்பெனியில் சம்பளம் கம்மி, அது எனக்கு தெரியாது, நான் பேர் சொன்னேன் அது கிடைக்கும். இவர் போயிட்டு அந்த கம்பெனி விட்டுட்டு அதிக சம்பளம் தரக்கூடிய கம்பெனி ட்ரை பண்ணி பார்த்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டார். லோக்கல்லையே ஜூம் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணி பார்த்துட்டார். கூப்பிட்டது நம்ம எந்த பேர் சொன்னமோ அந்த கம்பெனி தான். இது எது சொல்கிறேன் அப்படின்னா,